ஆபகுக்கு 2:3 உங்க எல்லாருக்கும் தெரியும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். தேர் இஸ் an appointed time for you all. உங்க எல்லாத்துக்காகவும் ஒரு appointed time வந்து இருக்குது. The Lord fixed a time for you. உங்களுக்குன்னு ஒரு டைம் வந்து என்ன பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். You should wait upon the Lord for that time to come. அந்த நேரம் வருவதற்காக, அந்த வேளை வருவதற்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். தாழ்மை உள்ளவர்கள் எதுக்கும் பொறாமப்படாம, எரிச்சல் அடையாம, கோபப்படாம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருப்பார்கள். நம்ம எப்படிப்பட்டவர்கள், நீங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நீங்க தான் சோதிச்சு பார்க்கணும். நீங்க மற்றவர்களை பார்த்து எரிச்சல் அடைகிறீங்களா? மற்றவருடைய வளர்ச்சியை பார்த்து, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்த்து எரிச்சல் அடைகிறீங்களா? அப்புறம் சில பேருடைய ஆக்ஷன்ஸை பார்த்து உங்களுக்கு கோபம் வருதா? அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. தாழ்மை உள்ள உள்ளம் இருந்துச்சுன்னா, தாழ்மையா நம்ம இருந்தோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டோம், பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. சோதரன் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய வேலைக்காக நம்ம நிச்சயமாக காத்திருப்போம். யாக்கோபு 5:7-8 வசனங்களை பாருங்க. யாக்கோபு 5:7-8. காத்திருக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு செடியை வைக்கிறோம், பப்பாளி மரம் வைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வைக்கிறோம்னா நாளைக்கே பப்பாளி எல்லாம் காய்ச்சி தொங்காது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். தென்னை மரம் வைக்கிறோம்னா ரொம்ப வெயிட் பண்ணணும். சில தென்னை மரம் தான் வந்து ஒரு வருஷத்துல கனி கொடுக்கறதா இருக்கு. நம்ம பயிரிடுகிறவன் வந்து வெயிட் பண்ணி தான் செய்யணும். இப்போ நெல் விதைக்கிறாங்க, கோதுமை விதைக்கிறாங்க அப்படின்னா, எந்த பயிர் விதைத்தாலும் அதுக்குன்னு காலம் இருக்குது. ஒரு 2 மாசமோ 3 மாசமோ என்ன பண்ணுதான், வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த மரத்தில் உள்ள இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் பனிக்காலம் முடிஞ்சோன்னே இந்த இலையெல்லாம் சுத்தமாக கொட்டி போயிடுச்சு. என்னடா நிழலுக்காக வச்சுருந்தோம், இலையெல்லாம் சுத்தமாக கொட்டி போய் ஒன்றும் இல்லை, எல்லாம் குச்சி தான் நிற்கிது. பார்த்தா ஒரு மாதிரி ஷாக்காக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள்லே, ஒரு 4-5 நாள்லே பச்சை பசேல்னு இலை எல்லாம் புது இலைகளாக எல்லாம் முளைச்சிருச்சு. இப்போ வெயிட் பண்ணணும். என்னடா இப்படி காஞ்ச கம்பா நிற்கிது அப்படின்னு சொல்லி நம்ம வெட்டி போட்டோம்னா ஒரு 4-5 நாள் பொறுத்திருக்க முடியாது. 4-5 நாள் பொறுத்தா எல்லாம் பச்சை பசேல்னு திரும்ப இலை வந்துருச்சு. ஸோ பொறுமை, காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வேலை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய டைம்ல கண்டிப்பா அதை வந்து என்ன பண்ணுவாரு, செய்வார். அவருடைய வேலை வரும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸ்தோத்திரம். அப்ப வந்து பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறி வரும்பளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். சில பேர் மழையை நம்பி மாத்திரமே பயிரிட்டு இருப்பாங்க, மழைக்காக காத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க மோட்ரு இருக்காது, பம்பு செட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழையை நம்பி, மழை பெய்யுதே, அங்கே எல்லாம் வானிலை செய்திகள்லாம் சொல்லியிருப்பாங்க, இங்கே மழை வரும் அங்கே மழை வரும், அதை நம்பி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பயிரிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து முன்மாரிக்காக பின்மாரிக்காக என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த கர்த்தருடைய வேலைக்காக என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே மழை அனுப்புங்க ஆண்டவரேன்னு காத்திருக்காங்க. அது மாதிரி தான் நம்மளும் ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்காங்க. அது வந்து தாழ்மை உள்ளவர்கள் அதுக்காக நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, காத்திருப்பார்கள்.